அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலனை தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையை மட்டும் 3 முறை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். இது வரைக்குமே நடக்காதுன்னு விட்டு எந்த ஒரு விஷயத்தையும் 24 மணி நேரத்திலே நடத்தி கொடுக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் 1 இல்லைன்னா 2 மணி நேரத்திலே நிறைவேறிடும். கொஞ்சம் பெரிய பிரார்த்தனையாக இருந்தால் அதுவும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு நீங்கள் சொல்கிற பட்சத்தில் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்ச்வேர்டை தான் பார்க்க போகிறோம். என்ன நினைத்து இந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இது நடத்தி கொடுக்கும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்போ ஒரு முறை சொன்னால் மட்டும் போதும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தரக்கூடியது. எந்த விஷயத்தை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு சுவிட்ச்வேர்டை சொல்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 3 முறை மட்டும் சொன்னால் போதும். நீங்கள் காலையிலும் சொல்லலாம், மாலை நேரத்திலும் சொல்லலாம், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. அதாவது இப்போ நான் எப்படி சொல்கிறேனோ அதே போல் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துக்கோங்க. உங்களுடைய மூச்சை 3 முறை நன்றாக இழுத்து வெளியில் விட்டுட்டு உங்களுடைய மைண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்திற்காக முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். அது நடந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயத்துக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் பிரபஞ்சத்திடம் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதாவது சுவிட்ச் வேர்டு அப்படின்னாலே தமிழில் சொல்ல முடியாது, இங்கிலீஷில் தான் இருக்கும். அதை தமிழில் நம்ம கன்வெர்ட் பண்ணனா வேறு மாதிரியான அர்த்தங்கள் கொடுக்கும். அதனால் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டை இங்கிலீஷில் தான் சொல்லணும். சப்போஸ் உங்களால் சொல்ல முடியலன்னா உங்கள் வீட்டில் யாராவது உங்கள் குழந்தைகளை சொல்லலாம். அப்படியும் யாருமே இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் ஒயிட் கலர் பேப்பரில் 3 முறை இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை நீங்கள் எழுதலாம். சுவிட்ச் போட்டால் எப்படி உடனடியான லைட் தெரியுதோ அதே போல் இதை சொன்ன உடனே உங்களுக்கு இது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல அது என்ன சுவிட்ச் வேர்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். I activate my quantum field to manifest. இதுதான் அந்த சுவிட்ச் வேர்டு. அதாவது I activate my quantum field to manifest. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த ஒரு சென்டென்ஸோடு சேர்த்து சொல்லணும். நல்ல ஒரு மிகுதியான செல்வ செழிப்பு, பணவரவு ஏற்படணும், உடல்நிலை நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா I activated by quantum field to manifest instant abundance of wealth, good health அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூனிவர்ஸ் கிட்ட நம்ம இப்படி கூட நம்ம கேட்கலாம். ஐ ஆக்டிவேட் மை குவாண்டம் ஃபீல்டு டு மேனிஃபெஸ்ட் இன்ஸ்டன்ட் மை கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இந்த வார்த்தையை நான் இப்போ எப்படி சொல்லியிருக்கணும் அதே போல் 3 முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படும். உடனடியாக உங்களுக்கு பணம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இப்படி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இப்படி சொல்லுங்கள். ஐ ஆக்டிவேட்டட் மை குவாண்டம் ஃபீல்டு டு மேனிஃபெஸ்ட் இன்ஸ்டன்ட் மணி. உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டதுன்னா அந்த பணத்தை சொல்லி மணி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது போல் எதற்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம். எக்ஸாமில் பாஸ் ஆகணும், அதே போல் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நீங்கள் நினைத்த கம்பெனிலே வேலை கிடைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்க ஒன்று சேரணும் அப்படின்னா இந்த ஒரு சென்டென்ஸை சொல்லி உங்களுடைய கணவருடைய பேரையோ மனைவியோடைய பேரையோ சொல்லலாம். அதே போல் நீங்கள் யாருடைய ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணுறீங்க, அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகணும், அதாவது மிகுதியான அன்பு வேண்டும் அப்படின்னாலும் ஐ ஆக்டிவேட்டட் மை குவாண்டம் ஃபீல்டு டு மேனிஃபெஸ்ட் அபண்டன்ஸ் லவ் சக்ஸஸ் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இதே போல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் இப்போ சொல்லியிருந்தேன் பாருங்கள், அந்த முறையில் நீங்கள் சொல்லுங்கள். 3 முறை மட்டும் சொன்னால் போதும். எப்போ நேரம் கிடைக்குதோ ராவுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து விட்டு 3 முறை மட்டும் நம்பிக்கை
நம்பிக்கையோடு சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் அதை மறந்து போயிடுங்க. இப்படி நீங்கள் சொன்ன விஷயத்தை நிச்சயமாக பிரபஞ்சம் நிறைவேற்றியே கொடுக்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும், பணவரவு ஏற்படணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, இது போல் உங்களுடைய வாழ்க்கையும் அற்புதமாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 21 நாட்கள் இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 3 முறை மட்டும் சொன்னால் போதும். எந்த நேரத்தில் சொன்னீங்களோ அதே நேரத்தில் சொல்லுங்கள். சொல்ல முடியாதவங்க எழுதுங்க. இப்படி செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நீங்கள் எழுதின பேப்பரை உங்களுடைய பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் அதை எரித்து அந்த சாம்பலை நீங்கள் வெளியில் வந்து ஊதியும் விட்டலாம், மரத்துக்கடியில் போட்டு மண்ணால் மூடி விட்டலாம், ஓடுற தண்ணிலையும் விட்டலாம். இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. நிறைய பேர் இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அதனால் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.